இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பெத்தேல் தேவ சபை பங்காருப்பேட்டை இங்கே நடக்கிற 21 நாள் ஜெபம் அதிகாலையில் அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். நீங்கள் கவனியுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இது உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வேத வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறோம். நீங்கள் வேதம் இருக்குமானால் இந்த வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்க வேண்டும். இதை உங்க குடும்பத்தாருக்கும் சொல்லலாம், உங்க நண்பர்களுக்கும் சொல்லலாம். ஏன்னா வானம் பூமி ஒழிந்து போயிடும். இது அருமையான ஆண்டுடைய வார்த்தை. இது உங்களை அலங்கரிக்கும், உங்கள் அழுகையை மாற்றும். நாம சில நேரத்துல தப்பு பண்ணிடுறோம். தவறு நம்முடைய வாழ்க்கையை கலங்கடிக்குது, நிம்மதி இல்லாத பண்ணிடுது, சோர்ந்து போக வைக்குது, நட்பை சீர்குலைய வைக்கிறது, கசப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது, கலங்கடிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த வார்த்தை முதல்ல உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். எனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிறது. என் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அந்த மாற்றத்தை நான் உணர்கிறேன். அது வயது போனாலும் மாற்றம் வேண்டும், மாற்றம் அடைகிறோம். அப்ப இதே மாற்றங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள, நீங்கள் அந்த அன்பின் தன்மையை புரிந்து கொண்டால், உங்களை எப்படிப்பட்ட விரோதிகளாய் இருந்தால், எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் மற்றவர்களால் தாக்கப்பட்டு இருந்தாலும், இந்த வேத வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்களும் அறிந்து கொள்வார்கள். அது நிமித்தம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர முடியும் என்ற நோக்கத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட வசனங்களின் மூலம் நம்மோடு கூட தொடர்ச்சியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நேற்று தினத்தில் ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும், ஆவியின் கனியை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று. ஏன்? அப்போ கடைசியா நான் சொன்னேன், யோவான் என்ன எழுதுகிறார்? ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையானால், நீங்கள் மறுபடியும் பிறந்தது உண்மையானால், ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும், மற்றவர்கள் மேல அன்பா இருக்கணும். இப்ப ஏன் மற்றவரிடத்துல அன்பு கூறணும் என்று சொல்லும் போது, முதல்ல அவர் என்ன செய்தார், நம் தேவன் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் பாருங்கள். இந்த வார்த்தை ரொம்ப நீங்க கவனிக்கணும். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. இல்லைன்னா நாம செத்து போயிருப்போம். எதுல? பாவத்துல. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆண்டவர் சொல்றாரு, நாம செத்து போய் இருப்போம். ஆனா இப்ப நாம பிழைச்சிருக்கிறோம். யாரால பிழைத்தோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிழைத்திருக்கிறோம். ஆவிக்குரிய நிலை, மாம்ச நிலை மாற்றப்படுகிறது. ஆவிக்குரிய தன்மை தம்முடைய ஒரே பேரான குமாரனால், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன். அப்படி அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்ட வசனங்கள் ஏராளம் வேதத்தில் இருக்கிறது. அப்போ அவராலே நாம் பிழைக்கும்படிக்கு, ஏறக்குறைய ஒரு 2000 வருஷத்துக்கு முன்ன இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தது எதற்காக என்று விளக்குகிறார். ஏன் வந்தார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் ஏன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் தெரியுமா? ஒன்று, நாம் பிழைக்கும்படி. அப்படின்னா நாம மரித்து கொண்டிருந்தோம். ஐசியூ சொல்லுவாங்கல்ல, அவசர பிரிவு. அத போல நாம பாவத்தின் நிமித்தம், பொல்லாத காரியங்களின் நிமித்தம் மரணத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பாவம் நம்மை தேவனை விட்டு பிரித்து மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிறது, ஆத்தும மரணத்துக்கு நேராக. ஆனால் பரலோகம் பார்த்து அந்த ஆத்துமாவை மீட்கும்படி, அந்த மரண நிலையிலிருந்து விடுதலையாகி ஜீவன் உள்ளவர்களாய் இருப்பதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்ப நாம பிழைக்கும்படிக்கு அவர் அனுப்பப்பட்டது மட்டுமல்ல, அதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. யோவான் 3:16 உங்களுக்கு தெரியும்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, அழியாத வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு அவரை கொடுத்து நாம் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்ததினால், பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதினால் அன்பு வெளிப்பட்டது என்பதாக 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அடுத்த 10ஆம் வசனம் பாருங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால நாம ஒண்ணு அவர்கிட்ட போகல. ஏன்னா அவரை பற்றி நமக்கு தெரியாமல் இருந்தது. நமக்கு யாரும் ஒரு காலத்தில் சொல்லாம இருந்தாங்க. அதனால நாம அவர்கிட்ட போகல. ஆனா இப்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பல முறை உங்கள் காதுகளில் இந்த வார்த்தை கேட்கும்படியான சூழ்நிலை உருவாகிறது. என்ன? நாம பாவிகளாய் இருந்தோம், நாம் மரித்து கொண்டு இருந்தோம், நாம் தேவனால் அதாவது தேவன் புறக்கணிக்கல, நம்முடைய வாழ்க்கையே தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய அளவுக்கு காணப்பட்டது. ஆனா அந்த வசனம் என்ன? நாம் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர் தெரியவும் இல்லை. ஆனால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு சும்மா விளையாட்டா மேலோட்டமா அந்த அன்பை சொல்லிட்டு போயிட முடியாது. இது உணர்வு பூர்வமான காரியம். இது அனுபவமான ஒரு காரியம். இத வாயினால் விவரிக்க தெரியல, அவ்வளவுதான். ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்மேல அவர் அன்பு கூர்ந்தார், நாம் அவர்கிட்ட போகவே இல்லை. ஏன்னா நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டது. இப்ப படிச்சோமே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 17 விதமான பாவங்கள் நம்ம இருதயத்தை அப்படியே பிடிச்சு வச்சிருந்தது. ஒரு சங்கிலியால பிணைக்கப்பட்டு, ஒரு முள்ளு அப்படியே கொத்து முள்ளு அப்படியே ஒரு கால் அப்படியே குத்திச்சுன்னா எப்படி அதை பிடுங்க முடியாது, அப்படியே அப்படியே ஒட்டிக்கும். அப்படியே அது இழுத்தா பயங்கர ரத்தம் வரும், வலி வரும். அதை போல இந்த இருதயத்துல அப்படியே இந்த பிணைச்சி குத்திக்கிச்சு. அப்படியே இருதயத்துல விடுதலை பெற முடியாத வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் தலையிலே முள்ளு முடி, உடம்பெல்லாம் ஈட்டியாலும் சாட்டையாலும் அடித்து கிழிக்கப்பட்டு அதை விடுதலையாக்கி அந்த அன்பை நமக்காக கொடுத்து அந்த விஷமாகிய பாவ முள்ளை இழுத்து வெளியே அவர் ரத்தத்தால் அந்த ரத்தத்தை கொடுத்து அதை சுத்திகரித்து நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினார். அதனாலே அன்பு உண்டானது என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகையினால் எனக்கு அன்பான தேவஜனமே, நாம கூட இதே 4ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 4:11 பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, அவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னு விளக்குகிறார். இப்படி நாம அவர்கிட்ட போகல, அவர் நம்ம கிட்ட வந்தா, அவருடைய கிருபை நம்ம மேல பட்டது. ஒரு பலியாக, கிருபையின் பலியாக, கிருபாதார பலியாக அவரை ஒப்பு கொடுத்து அந்த அன்பை கொடுத்து நம்ம மாத்தினதுனால, பிரியமானவர்களை, விதமாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கும் போது அப்ப நாம் என்ன செய்யணும்? ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஏன்னா தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் நாம் அவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். நான் தேவனே என்னை இப்படி ஒரு பெரிய கிருபைக்குள்ள நடத்தினீங்களே நினைச்சு நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரேன் சொல்வது மட்டுமல்ல, தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும்
விரோதிக்காமல், கடித்து பட்சிக்காமல், புறக்கணியாமல், உள்ளத்திலே கசப்புகளையும் வெறுப்புகளையும் வைத்துக்கொண்டு பிரிந்து போகாதபடிக்கு ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருப்பார். அவர் நமக்குள்ளே இருப்பார். இல்லைன்னா போயிடுவார். வசனத்தை கேட்டா மட்டும் போதாது. வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து நம்ம வாழ்க்கைய பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி அவர் நமக்குள் நிலைத்திருப்பார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவருடைய அன்பு நமக்குள் இருக்கும்போது ஆண்டவரை நேசிக்கிறேங்கிறது மட்டும் இல்ல, மற்றவங்களிடத்துல அன்பு கூற வேண்டும். அவர் நமக்குள்ள இருப்பார். அந்த அன்பு நமக்குள்ள பூரணமா இருக்கும். இந்த வார்த்தை, இந்த வாழ்க்கையானது ரொம்ப பூரணம் முழுமன் சொன்னா ஆண்டவரே கூட இருக்கும்போது அந்த அந்த தீமைகள், பாவத்தின் காரியங்கள் போயிட்டு பிசாசு நம்மை விட்டு விலகும் போது ஆண்டவரே நமக்குள்ள அந்த அன்பின் தேவன் நம்ம அப்படியே பூரணமா நமக்குள்ள இருக்கும்போது அங்க ஆவியின் கனியோ 9 விதமான காரியம் நமக்குள் காணப்படும். பிறருக்கு அதை வெளிப்படுத்த முடியும். எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த 40 நாட்கள் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த அன்பை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நல்லதொரு தியானத்தை நாம மேற்கொள்ளுவோம். ஆயத்தப்படுங்கள். மார்ச் மாதம் 5 முதல் தொடர்ச்சியாய் மாலையில இந்த வார்த்தைகளை கேட்க, ஒரு நிருபத்தை வாசித்து தியானிக்க, தேவ அன்பு எப்படிப்பட்டது, இன்னும் நாம இதுவரைக்கும் எப்படி வாழுறோம், இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற தெளிவடைந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ தேவன் அந்த நல் கிருபைகளை கட்டளையிடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 20ஆம் தேதிக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென்.